Hello my dear students, இந்த வீடியோவில் CPSE Grade 10 Maths Chapter 3 Exercise 3.1ல இருக்க question 2 and 3 பார்க்க போகிறோம். So question number 2 பார்க்கலாமா? On comparing the ratios A1 by A2, B1 by B2 and C1 by C2. Find out whether the lines representing the following pairs of linear equations intersect at one point, parallel or coincidence. இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு அது என்ன மாதிரியான ஈக்குவேஷன், இன்டர்செக்டிங் லைன்ஸா, பேரலல் லைன்ஸா, கோயின்சிடென்ட் லைன்ஸா கண்டுபிடிக்கணும். Question number 2ல செகண்ட் ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாமா? 5x minus 4y plus 8 equal to 0, 7x plus 6y minus 9 equal to 0 ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதுறது வந்துட்டு A1 B1 C1, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறது வந்து A2 B2 C2. ஸோ நம்ம வந்துட்டு A1 A2 B1 B2 C1 C2 இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா A1 B1 C1 இந்த லைன்ல கூட எழுதலாம். ஓகேவா? அப்படி கூட உங்களோட கம்ஃபர்ட் கரெக்டாக எழுதிக்கோங்க எடுத்து. நெக்ஸ்ட் அந்த ஃபார்மேஷன் A1 by A2 B1 by B2 C1 by C2 அது எழுதிக்கோங்க. அதுக்கு தான் இங்கே தனியாக ஃபர்ஸ்டே வந்து A1 B1 எல்லாத்துக்கும் வேல்யூ தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டும் ஒரே டேபிளில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரேஷியோஸில் இருக்கிறது ஒரே டேபிளில் போச்சுன்னா அதை சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் மற்ற எதுவும் போகாது, எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. 4 and 6 வந்துட்டு ரெண்டுமே காமனாக போகிறது வந்து 2 டேபிள்ஸில் தான் போகும். இது வந்து 4 வந்து 2 times, 6 வந்து 3 times, தென் வந்து 8 and 9 வந்து ஒரே டேபிளில் போகாது. ஸோ 5/7 இஸ் நாட் ஈக்குவல் டு -2/3, நாட் ஈக்குவல் டு -8/9. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2 மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிறது எது? இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்படின்னா என்னது? எக்ஸாக்ட்லி ஒன் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். எப்போ படித்தாலுமே அந்த டேப்லெட் காலமாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சம் பார்க்கும்போது அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், அப்போ தான் நல்லா மெமரைஸ் ஆகும். டக்குன்னு ஒரு சம்மை பார்த்தோன்னே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த சம்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9x plus 3y plus 12 equal to 0, 18x plus 6y plus 24 equal to 0. ஸோ இது வந்து நீங்கள் வந்து A1 B1 C1 A2 B2 C2 எல்லாமே தனித்தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, ரேஷியோஸில் எழுதுவாங்களா, A1 by A2 B1 by B2 C1 by C2 என்ன வருது? கொஸ்டின் பிள்ளை என்ன கொடுத்துருக்காங்க? 9/18. A1க்கு வந்து 9, B1 A2 வந்து 18. ஓகேவா? அதே மாதிரி எல்லாமே எடுத்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கங்க. எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 வந்து 18ல் வந்து 2 டைம்ஸ் போகும். 9 டேபிளில் 18 வந்து 2 டைம்ஸ் போகுமா? 3 டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 12 டேபிளில் 24 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ எல்லாமே பாருங்கள் 1/2 1/2 1/2 இருக்கா? ஸோ என்ன இருக்குது? இப்போ எல்லா ரேஷியோஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன கண்டிஷன்? கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் அது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸ்லாண்டிங் லைனில் வரும், ஒரே லைன்லேயே வந்துட்டு நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அதாவது ரெண்டும் சேம் ஈக்குவேஷனாக கிடைக்கும் நமக்கு வந்து, அதனால் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. அதே செகண்ட் ப்ராப்ளமில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 6x minus 3y plus 10 equal to 0, 2x minus y, அது yனா வெறும் y இருக்குன்னா 1y எடுத்துக்கலாம், plus 9 equal to 0. ஓகேவா? இப்போ நம்ம A1 B1 C1 A2 B2 C2. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்துட்டு A1 B1 C1, ஈக்குவேஷன் 2 வந்து A2 B2 C2 மார்க் பண்ணிக்கணும். இப்போ தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுங்க. A1 வேல்யூ, A2 வேல்யூ, B1 வேல்யூ, B2 வேல்யூ, C1 வேல்யூ, C2 வேல்யூ, இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோவில் எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம்? A1 by A2 B1 by B2 C1 by C2 எழுதிப்போம். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு வேல்யூஸை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ரேஷியோஸ் எழுதிட்டு ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃப்ராக்ஷன் எதுக்கு எழுதுறாங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேயே எழுதியிருப்போம். ஸோ 6/2 ஈக்குவல் டு -3/-1 ஈக்குவல் டு 10/9 இந்த மாதிரி இருக்க. சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. மைனஸ்னால் கேன்சல் ஆயிரும், மேலேயே கீழேயும் -னா கேன்சல் ஆயிரும். அப்புறம் 6 வந்து 2ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். ஸோ 3/1 எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 கூட சிம்பிளி போட்டால் போதும். ஓகேவா? ஸோ 3 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 10/9. ஸோ A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 இஸ் நாட் ஈக்குவல் டு C1 by C2னா என்ன கண்டிஷன்? parallel lines. நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? parallel lines, அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒரு லைன் இன்னும் வந்து ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு என்ன சொல்யூஷனுமே கிடைக்காது, இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ், இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது நாங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி. ஆனால் அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக என்ன, இன்கன்சிஸ்டண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுட்டு படிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். In a system of linear equations, consistent means the equations share at least one common solution, they agree, while inconsistent means there is no possible solution to the system, they contradict each other.
நம்ம கிராஃபோட அந்த டேபிள் வேல்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கம்பேர் பண்ணாலே தெரியும். ரெண்டுலையுமே வந்து நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு காமன் ஒரு சொல்யூஷனோ ஒரு காமன் பாயிண்ட்டும் கிடைக்கும், இல்லைன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே சேமாகவும் இருக்கும். ஆனால் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர், அதாவது நோ சொல்யூஷன். ஓகேவா, அது வந்து பேரலல் அந்த இதுக்கு வரும்போது நமக்கு வந்து இன்கன்சிஸ்டன்ட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேமாகவே இருக்காது, முரண்பாடாக இருக்கும். அதுதான் வந்து கான்ட்ரடிக்ட் ஈச் அதர் அப்படின்றாங்க. கன்சிஸ்டண்ட்டை பார்க்கும்போது ரெண்டு டேபிள் வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்குது. இந்த கிராஃப் பாருங்கள், நோ சொல்யூஷன், ஒன் சொல்யூஷன் அண்ட் மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டன்ட்னா என்ன, இன்கன்சிஸ்டன்ட்னா என்னது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். தேர்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 3x + 2y = 5, 2x - 3y = 7. ஓகேவா, ஆஸ் யூஷுவல் a1 b1 c1 ஈக்குவேஷன் 2லேருந்து a2 b2 c2 எடுத்தாச்சா. நம்ம ரேஷியோஸ் எழுதிக்கலாமா, a1/a2 b1/b2 c1/c2 அதுவும் எழுதியாச்சு. நம்ம வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது மேலே, டினாமினேட்டரில் இருக்கிற வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூஸ் 3/2, நெக்ஸ்ட்டு வந்து -2/3, நெக்ஸ்ட்டு 5/7. ஸோ எல்லாமே எழுதியாச்சா. எந்த ஒரு ரேஷியோவுமே சேமாக இல்லை. அப்போ நம்ம என்ன ரெப்ரசன்டேஷன்ஸில் இது சொல்லணும், இன்டர்செக்டிங் லைன்ஸு. இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் என்னது, a1/a2 is not equal to b1/b2. இன்டர்செக்டிங்னா ஒரு எக்ஸ்மை வந்துட்டு அதில் கனெக்டிங் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம எடுத்து வேல்யூவாக எழுதுவோம். அப்போ அது பேர் என்னது, கான்சிஸ்டன்ட். அந்த டைப் பேர் என்னது, கான்சிஸ்டன்ட். இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கும் கோயின்சிடென்ட் லைன்ஸ்க்கும் கான்சிஸ்டன்ட் வரும், பேரலல் லைன்ஸ்க்கு தான் இன்கான்சிஸ்டன்ட் நம்ம எழுதணும். தேர்டில் செகண்ட் கொஸ்டின் 2x - 3y = 8, 4x - 6y = 9. ஈக்குவேஷன் 1 and 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்துட்டு a1 b1 c1, நெக்ஸ்ட் இருக்க ஈக்குவேஷனில் இருக்கிறது வந்து a2 b2 c2ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க, a1/a2 b1/b2 c1/c2. நெக்ஸ்ட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a1க்கு வந்து 2, a2க்கு வந்துட்டு 4. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 டேபிளில் போமா, 1/4 சாரி 2/4 வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வருது. நெக்ஸ்ட்டு 3 -6 இருக்குது. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3/6 1/2 போ. தென் நெக்ஸ்ட் 8/9 வந்து எந்த டேபிள்ஸ்லையும் போகாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, பேரலல் லைன்ஸ், அதாவது இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா, அதாவது a1/a2 is equal to b1/b2, then it is not equal to c1/c2. என்னது, பேரலல் லைன்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட். இதை மறந்துடக்கூடாது. இந்த டேப்லெட் காலமாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3/2x + 5/3y = 7, 9x - 10y = 14. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ கீழே இருக்க டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்திருக்காங்க. என்ன வருது, 6 கிடச்சிருக்கு. 6னா என்ன பண்ணணும், 2 × 3 தான் 6 வரும். அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, 3 × 2 பண்ணால் தான் 6 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரில் 6 கிடச்சிருச்சு. இப்போ அப்போ இங்கே டினாமினேட்டருக்கு எந்த வேல்யூவில் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். ஓகேவா, நியூமரேட்டர் இருக்கும். அப்போ 3 3 என்னது 9, 9 × x 9x. சரி, 5 2 10, 10 × y 10y = 7. இங்கே கீழே வந்து டினாமினேட்டர் எதுவுமே என்னென்னா 1 போட்டுக்கோங்க. 1 × 6 6. அப்போ 7 6 என்னது மேலே 42. தென் டினாமினேட்டர் வந்து 6 6 சேமாக இருக்குன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். 9x + 10y = 42ன்றது ஈக்குவேஷன் 1, 9x - 10y = 14ன்றது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். a1/a2 b1/b2 c1/c2 எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிறதுல a1 b1 c1, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிறது a2 b2 c2 உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அப்புறம் ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 9/9 a1/a2 9/9 கிடைக்கிது. b1/b2 வந்து +10 -10 கிடைக்கிது. ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு c1/c2 வந்து எழுது 42/14. 9 டேபிளில் 9 வந்து 1 டைம், 10 டேபிளில் 10 வந்து 1 டைம், அதே மாதிரி 42 வந்து 14 டேபிளில் 3 டைம்ஸ் வருது. ஸோ அதனால் தான் 1 - 1 3 வருது. இது வந்து a1/a2 is not equal to b1/b2. இது பார்த்தாலே போதும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனே இது நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னுச்சுன்னா இது 1 - 1 இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல். அப்போ என்ன வரும், இன்டர்செக்டிங் லைன்ஸ். என்ன ரெப்ரசன்டேஷன், இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 யூனிக் சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ சிஸ்டம் டைப் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட். ரிமைனிங் 2 சம்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.